ஒரு பக்கம் திரையுலகுல சூப்பர் ஹிட் ஜோடி, இன்னொரு பக்கம் வீட்ல எதிர்ப்பு, சிவகுமாரின் எதிர்ப்பு, ஜோதிகாவின் தைரியமான முடிவு, சூர்யாவின் நிலைத்த காதல். இந்த வீடியோல நாம பார்க்க போவது ஒரு உண்மையான காதல் பயணத்தின் உணர்ச்சி நிறைந்த லவ் ஸ்டோரி. 1991ஆம் ஆண்டு பூவலாம் கேட்டு பார் படத்தில் முதல் முறையாக சந்தித்தார்கள் சூர்யாவும் ஜோதிகாவும். அந்த கெமிஸ்ட்ரி ஸ்கிரீன்ல மட்டும் இல்லங்க, இருவரின் மனசிலும் ரொம்ப ஆழமான ஒரு இணைப்பு உருவாச்சு. அதற்கு பிறகு காக்க காக்க, பேரழகன், சில்லுன்னு ஒரு காதல், இது எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ். ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு காட்சியிலும் அவர்களுக்குள் உருவான ஒரு பாண்ட் ரொம்ப வலுவானது. அது ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சு காதலாக மாறி ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்டா வளர்ந்தது. சூர்யா ஜோதிகா காதல ஃபேமிலிக்கு சொன்ன போது பெரிய ஷாக். அவருடைய தந்தை நடிகர் சிவகுமார் இந்த திருமணத்துக்கு ரொம்ப எதிரா இருந்தார். அவர் சொன்னாரு, நான் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவன், நம்ம குடும்பத்துல லவ் மேரேஜ்னு ஒரு கான்செப்டே இல்ல, அதனாலதான் நான் அப்போஸ் பண்ணேன். சிவகுமாருக்கு ஒரு பயம், திரையுலகில் இருந்து வந்த ஜோதிகா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலில அட்ஜஸ்ட் ஆக முடியுமான்னு. அதுவும் ஒரு கன்சர்வேட்டிவ் டிசிப்ளின் சிவகுமார் ஃபேமிலில டைவோர்ஸ் ஆயிட்டா பையன் வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி ரொம்ப தயங்கினார் சிவகுமார். சூர்யா ஒரு வாரம் இல்ல, ஒரு மாதம் இல்ல, 4 வருடம் காத்திருந்தார். அவருடைய காதலுக்கு அப்பாவோட அப்ரூவல் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அவருடைய பேஷன்ஸ், மெச்சூரிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட், அதுதான் இந்த காதலின் ஸ்ட்ரெங்த். அந்த நேரத்துல ஜோதிகா கூட ரொம்ப போல்டா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் சூர்யாவை மட்டுமல்ல அவருடைய என்டையர் குடும்பத்தையும் எம்ப்ரேஸ் பண்ண தயாரா இருக்கிறேன். 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி சென்னையில ரொம்ப சிம்பிளா ஆனா எமோஷனலான வெட்டிங் நடந்தது, சிவகுமாரோட சம்மதத்தோட. அந்த நாள் முதல் இன்று வரை சூர்யா ஜோதிகா தமிழ் சினிமாவின் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் கப்பலா மாறிட்டாங்க. அவர்களின் திருமண வாழ்க்கை இன்னும் பலருக்கு பயங்கர ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சூர்யாவின் தம்பி கார்த்தி ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, நாங்க எல்லாம் ஒரே வீட்டுல தான் இருக்கோம், சூர்யா அண்ணன், ஜோதிகா அண்ணி, பசங்க, நாங்க எல்லாம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கோம், அதுதான் எங்களோட ஸ்ட்ரெங்த். இது ஒரு மாடர்ன் டே எக்ஸாம்பிள். லவ் மேரேஜ் ஆனாலும் ஜாயிண்ட் ஃபேமிலியும் கோ எக்ஸிஸ்ட் பண்ண முடியும் என்பதை நிரூபிச்சிருக்காங்க. ஜோதிகா ஒரு டாட்டர் இன் லாவா, ஒரு மதரா, ஒரு ஆக்ட்ரஸா எல்லா ரோலையும் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்றாங்க. இன்று அவர்கள் இருவரும் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக கல்விக்காக சேவை செய்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் தியா, தேவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வேல்யூ கொடுத்திருக்காங்க. இது ஒரு செலிபிரிட்டி கப்பிள்னு மட்டும் இல்ல, ஒரு ரெஸ்பான்சிபிளான இந்தியன் ஃபேமிலின்னு சொல்லலாம். கார்த்தியும் இன்னொரு நேர்காணல சொன்னாரு, அண்ணா அண்ணி எங்களுடன் இல்லாதது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, பிள்ளைகளும் எங்களுடன் இல்லாதது ரொம்ப சோகமா இருக்கு. இப்ப அவங்க மும்பைல அண்ணியோட அம்மா வீட்டுல இருக்காங்க, விரைவில் அவர்களுடன் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்கும். காதல் வெல்லணும் என்றால் ஒன்லி எமோஷன் போதாது, பேஷன்ஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபேமிலி அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்று சிவகுமாரும் ஜோதிகாவும் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபாதர் அண்ட் டாட்டர் பாண்ட்ல இருக்காங்க. இதுதான் ரியல் சக்சஸ் ஆஃப் லவ். இது ஒரு சினிமா கதை மாதிரி இருந்தாலும் உண்மையான வாழ்க்கையில நடந்த மிராக்கலான ஒரு எமோஷனல் ஜர்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.